மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கரை நீக்க கோரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது வரலாற்றில் இதுவே முதல் முறை. ஜெகதீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி அளிக்கப்பட்டுள்ள கடிதத்தில் திமுக எம்பிக்களும் கையொப்பமிட்டுள்ளனர் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு குறைந்தபட்சம் 50 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்கிற நிலையில் 60 உறுப்பினர்கள் கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளதாக இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். கடிதத்தை சமர்ப்பிப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். தங்களுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்யவே தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கூறினர். மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு மாநிலங்களவை உறுப்பினர்கள் 60 பேர் கையொப்பமிட்ட நம்பிக்கையில்லா தீர்மான கோரிக்கையை மாநிலங்களவை செயலகத்தில் சமர்ப்பித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, இடதுசாரி கட்சிகள், ராஷ்டிரிய ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ் கட்சி, சரத்பவார் பிரிவு, சிவசேனா, உத்தவ் தாக்கரே பிரிவு உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானத்தை ஆதரிப்பதாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தன்கர் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றஞ்சாட்டி அவருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக ஆதரிக்கும் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மாநிலங்களவையில் திமுகவுக்கு 10 உறுப்பினர்கள் உள்ளனர். அதேபோல மக்களவையில் திமுகவுக்கு 22 உறுப்பினர்கள் உள்ளனர். தீர்மானத்தை மாநிலங்களவையில் நிறைவேற்ற தேவையான பெரும்பான்மை இந்தியா கூட்டணிக்கு இல்லை என தெளிவாக தெரிந்தாலும் மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தன்கர் நடுநிலையாக செயல்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதத்தில் இந்த தீர்மானத்தை அளித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.